போற்றுதலுக்குரிய மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய சதய பெருவிழாவில் மிகப்பெரிய அளவில் வருகை தந்திருக்கிற தமிழ் உணர்வுடைய அனைத்து நெஞ்சங்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த சதய விழா குழுவினுடைய தலைவர், பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்கள், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து உரையை தொடங்குகிறேன். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை மண்ணிலே தெய்வீகமும் கலையும் ஆன்மீகமும் செழித்தோங்கி இருக்கிற இந்த பெருவுடையார் திருக்கோயிலிலே மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய சதய விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. என்னுடைய இளமையான வயதில் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய தலைமையில் இதே இடத்தில் பட்டிமண்டபம் பேசிய பழைய நினைவுகள் என் மனதில் வந்து போகின்றன. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள் என்றாலும் எந்த ஒரு மன்னனுக்கும் கிடைக்காத தனிப்பெரும் புகழ் பெருமன்னர் ராஜராஜ சோழனுக்கு கிடைத்திருக்கிறது. எதனாலே அந்த புகழ் கிடைத்திருக்கிறது? ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற பிறகு 1000 ஆண்டுகளாக அவருடைய பிறந்த நாள் மக்களால் நினைக்கப்படுகிறது என்பது ஒரு சுலபமான ஒரு வெற்றி அல்ல. எத்தனையோ மன்னர்கள் பிறக்கிறார்கள், பூமியை ஆளுகிறார்கள், படையெடுக்கிறார்கள், அந்நிய மண்ணை பிடிக்கிறார்கள், தங்கள் வீர சாகசங்களை எல்லாம் நிகழ்த்துகிறார்கள். அது உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மகாராஷ்டிரத்திலே தோன்றி ஒரு பெரிய வரலாறு படைத்தவன் வீர சிவாஜி. அந்த வீர சிவாஜியை பற்றி எழுதுகிற போது ஒரு வார்த்தை எழுதுகிறார்கள், வீர சிவாஜியை போன்று ஒரு 3 பேர் இந்தியாவில் பிறந்திருந்தால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள் வந்திருக்கவே முடியாது என்று வீர சிவாஜியுடைய புகழை எழுதுகிறார்கள். அவரை போல் ஒரு 3 பேர் இந்த உலகத்தில் இருந்திருந்தால் ஆங்கிலேயர்கள் இந்த உலகத்துக்குள் வந்திருக்க முடியாது இந்தியாவுக்குள் என்று எழுதுகிறார்கள். அந்த வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என்றால் ராஜராஜ சோழனை போன்ற ஒருவர் இருந்தால் போதும், ஆங்கிலேயர் வந்திருக்கவே முடியாது. காரணம், வலிமை வாய்ந்த ஒரு பெரிய படை, ஆலோசனை சொல்வதற்கு அறிவார்ந்த அமைச்சர் பெருமக்கள், சொன்னதை நிறைவேற்றக்கூடிய அவருடைய ஊழியர்கள், அந்த ஊழியர்களை கொண்டாடுகிற ஒரு தனித்த ஒரு சிறப்பான ஒரு பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்லுகிறோமே, தலைமை பண்பு என்பதில் ஒரு மைல்கல்லாக விளங்கிய பெருமை ராஜராஜ சோழனுக்கு உண்டு. இந்த கோயிலை பற்றிய ஒரு வினாடி நினைத்து பாருங்கள். அவர்கள் பக்தி பணி என்று பேசுவார்கள். அவர்களுக்கு இடையூறாக நான் எதையும் சொல்லக்கூடாது. காரணம், நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் வழக்கறிஞர்களுக்கு இடையூறாக இருப்பதே நீதிக்கு செய்கிற பெரிய சேவை. அதனால் அவர்களுக்கு இடையூறு இல்லாதபடி நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த பெருவுடையார் கோயில் என்பதை பற்றி ஒரு வினாடி நினைத்து பாருங்கள். எதை நினைத்தாலும் பெரிதாக நினைக்க வேண்டும் என்பதுதான் வளர்ச்சியினுடைய அடையாளம். பின்னாளில் வந்த மகாகவி பாரதி பின்னாளில் வந்த மகாகவி பாரதி பெரிதினும் பெரிது கேள் என்று ஒரு வார்த்தை சொன்னார். நீ எதை கேட்பதாக இருந்தாலும் சின்னதாக கேட்காதே, பெரிதினும் பெரிது கேள். இது இன்றைய கருத்தல்ல. திருவள்ளுவர் எழுதினார், உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்று எழுதியிருக்கிறார். இப்ப சில பேருடைய இயல்பு எப்படின்னா, நினைக்கும் போதே விசாலமா நினைக்க தெரியாது. அதுவும் மனைவி பேர் விசாலம்னா நினைக்கவே தெரியாது. கொஞ்சம் விசாலமா நினைக்கக்கூடிய மனம் என்பது ஒரு பெரிய பெருமை. இப்போ சில பேர்த்த உதாரணம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, லட்டு அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணத்துக்கு ஒரு லட்டு அப்படின்னு இவ்வளோண்டு பிடிப்பாங்க. இதுல ஒண்ணு செலவே கிடையாது, வெறும் கை தான். இப்ப லட்டு இத்தனோண்டு பிடிச்சா முந்திரி பருப்பதுல எங்க இருக்கும்? இப்ப என்கிட்ட சொல்லுங்க லட்டு அப்படின்னா ஒரு லட்டு அப்படின்னு.
நான் இதை விட பெருசா பிடிச்சிருப்பேன், உடைஞ்சு போயிடுமோங்கிற அக்கறையில ஒரு அளவா பிடிச்சேன், அவ்வளவுதான். நினைக்கும் போதே பெருசா நினைக்கணும். சொல்லும் போதே ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை பற்றி பாடுகிற போது ஒரு வார்த்தை சொன்னார். நாடு மலர்பொடில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கை நான் நைவேத்தியம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டாள் பாடினா எவ்வளவு 100 தடா நிறைந்த அக்கார அடிச்சு, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 100 அண்டா. நினைச்சு பாருங்க, 100 அண்டா எங்கேயாவது முடியுமா? ஆண்டாள் நாச்சியார் யாரு? ஒரு கோயில் பட்டாச்சாரியார் பொண்ணு. அவங்க அப்பா விஷ்ணு பட்டர், அவ கொடுக்கறேன்னு சொல்றது அமுல் பட்டர். அதுல எப்படி 100 அண்டா கொடுக்க முடியுமா? ஆனா நினைக்கிறார், நாடு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கை 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தேன்னா கொடுக்க முடியல, சொல்லிட்டம்பா அப்படின்னா. நம்மளால கொடுக்க முடியுதோ இல்லையோ, வாயால சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். நினைக்கும் போது சின்னதா நினைக்க கூடாது, நினைக்கும் போது பெரிதாக நினைக்க வேண்டும். நான் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல ஒரு முறை நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு போர்டு எழுதியிருந்தாங்க, வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறான். இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனை என்ன? வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம்? திங்கிங் டூ ஸ்மால். உன்னை ரொம்ப சின்னதா நினைச்சுக்கிறது இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை அப்படின்னா. நீங்க யார்ட்டையாவது பேசுங்களேன், சார் உங்க ஊருன்னா சொல்றாப்புல இல்லைங்கோ அப்படின்பா. ஏய் சொல்ல, அது சொல்லக்கூடிய ஊரா இல்ல நான் முடிவு பண்றேன். சில பேர் சொல்லு, உன் ஊர் சொல்லுன்னா பெருமையா சொல்ல மாட்டான். உங்க அப்பா அவர் பேர் சொன்னா யாருக்குமே தெரியாதுங்க. ஏன் இவ்வளவு தாழ்வு மனப்பான்மை? நினைக்கும் போது கம்பீரமா நினைக்கணும், பெருசா நினைக்கணும். நீங்க நினைப்பது போல ராஜராஜ சோழன் என்பவன் என்றோ ஆண்டு விட்டு போன ஒரு எலும்பும் தோலும் உடைய ஒரு மனிதன் மட்டுமல்ல, நினைக்கிற போதே பெருமிதத்தோடு நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மண்ணில் விதைத்த மாமன்னன் நம்முடைய பேரரசன் ராஜராஜன். திங்க் பிக், திங்க் பிக் அண்ட் grow big. அதே மாதிரி பெருசா வளர்ந்து காட்டு. உள்ள இருக்கிறவர் பெருவுடையார், உள்ள இருக்கிறவர் சாதாரண சைஸ் இல்ல, பெருவுடையார். இந்த விமானம் கோபுரம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னொன்னு ஒரு கட்ட முடியாது, பெருசா இருக்கணும். எதுவா இருந்தாலும், கோபுரமா இருக்கட்டும், வாசலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பெருசா இருக்க வேண்டும். இந்த கோயிலுக்கு 2 அடையாளம் இருக்கிறது. கேரளாந்தகன் வாயில், ராஜராஜன் வாயில் என்று 2 வாயில் இருக்கிறது. இந்த 2லயும் என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது? காந்தளூர் சாலை கலக மறுத்து என்று அவருடைய மெய்கீர்த்தியில் பேசப்படுகிறது. சேர நாட்டிலே போய் சேர மன்னரை வென்றார் ராஜராஜ சோழர். அதுவும் எதுக்காக? தன்னுடைய தூதரை ஒருவர் அவமதித்து விட்டார் என்ற கோபத்துக்காக. என்னுடைய தூதரை எப்படி அவமதிக்கலாம் என்ற கோபத்துக்காக போய் சேர மன்னரை வென்றார். அந்த காந்தளூர் சாலை கலக மறுத்ததுக்கு அடையாளமாக, கேரள மன்னனுக்கு தான் யமனாக விளங்கியதற்கு அடையாளமாக கேரள அந்தகன், அந்தகன்னா யமன் பொருள், கேரள அரசனுக்கு அந்தகனாக விளங்கியது கேரளாந்தகன் வாயில் என்று ஒரு வாயில். இன்னொரு வாயில் ராஜராஜன் வாயில் என்று இன்னொரு வாயில். நீங்க அந்த 2மே ராஜராஜ சோழனுடைய 2 பண்புக்கு அடையாளம். ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, பயங்கர கோபத்தோடையும் இருக்கணும், பயங்கர வீரத்தோடையும் இருக்கணும். ஒரு ஆபத்து ஏற்படுகிறது என்றால் பெரிய படையை நடத்தி யாரை வேணாலும் வீழ்த்துவதற்குரிய தைரியத்தோடு இருக்கணும். ஆனா அளவு கடந்த கோபத்தோடு இருக்கிற அதே தலைவன் மக்களிடத்துல கோபத்தோடு இருக்கக்கூடாது, கருணையோடு இருக்கணும். 2 பர்சனாலிட்டி அவனுக்குள்ள கலந்து இருக்கணும். எல்லையற்ற கோபத்துக்கு அடையாளமான ஒரு தோற்றம் இருக்கணும். எதிரிகளை அழிக்கிற போது தேவைப்படுகிற பலம், அதே சமயத்தில் வேண்டுகிற மக்கள் மத்தியில் வருகிற போது கருணை காட்டுகிற ஒரு கண் இருக்க வேண்டும். இது 2மாக இருந்ததுக்கு அடையாளம் தான். நீங்க எத்தனையோ இந்த கோயிலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த 2க்கு அடையாளம் இந்த 2 வாயில். எதிரிகளை வீழ்த்துகிற கோபமான முகத்துக்கு அடையாளம் கேரளாந்தகன் வாயில். தன் மக்களை அன்பாக நடத்த வேண்டும் என்று எண்ணியதற்கு அடையாளம் ராஜராஜன் வாயில். ஒரு மன்னன் கருணையாய் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வாசல் அடையாளம், ஒரு மன்னன் கோபமாக சத்திரியனாக இருக்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு வாசல் அடையாளம். திருப்பாவையில ஒரு வரி வரும், பெருமாளை பற்றி பாடுகிற ஒரு வரி, கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் என்று இந்த பாட்டு வரி வரும். கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். இதுக்கு உரை எழுதுகிற போது என்ன எழுதுனாங்க? கதிர்னு சொன்னா சூரியன், மதியம் அப்படின்னு சொன்னா நிலவு. ஐயா, சூரியன் வேற மாதிரி கொதிக்கும், நிலவு வேற மாதிரி குளிரும். ஆனா ஆண்டாள் பாடுகிற போது, கடவுளை பற்றி பாடுகிற போது கதிர் மதியம் போல் முகத்தான்னு பாடிட்டார். சூரியனை போல சந்திரனை போல 2யும் நினைச்சு கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படின்னு பாடிட்டு போயிட்டா ஆண்டாள்.
விளக்கம் எழுதினவன் எழுதினான், சிங்கம் தன் குட்டிக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கும். அந்த சிங்கம் தன் குட்டிக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற போது எல்லையற்ற கருணையோடு தன் குட்டிகளை நக்கி கொடுக்கும். எல்லையற்ற அன்பை கண்ணுகளால் பொழியும். பாசத்தையும் நேசத்தையும் தன் குட்டியிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் யாரோ ஒரு எதிரி, இன்னொரு விலங்கு அங்கே வருகிறது என்றால் ஒரு வினாடி அன்பு காட்டிய சிங்கம் கண்களில் அப்படியே ரத்தம் கொப்பளிக்க ஒரு கர்ஜனையோடு திரும்பி பார்க்கும். அந்த விலங்கு ஓடி போய்விடும். ஒரு விலங்கு மற்றைய விலங்கிடத்தில் எப்படி கோபமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிகிறது, தன் குட்டியிடத்தில் எவ்வளவு அன்பாக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஒரு விலங்குக்கு இரண்டு முகம் உண்டு. சூரியனை போல் வெப்பமான முகமும் நிலவை போன்ற குளிர்ச்சியான முகமும் ஒரு சிங்கத்துக்கு இருக்கும் என்றால் ஒரு சிங்கப்பிரானாகிய பெருமாளுக்கு இருக்காதா என்று எழுதி வச்சார். ஒரு கடவுள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம். அதே மாதிரி கேரளாந்தகன் வாயில் என்பது ராஜராஜ சோழனுடைய வீரத்துக்கான அடையாளம். ராஜராஜன் என்பது தன் குடிமக்கள் மீது காட்டிய ஒரு அரசனுடைய அன்புக்கும் கருணைக்கும் ஒரு அடையாளம். இந்த ஆலயம் ஒரு வரலாற்று சிறப்புடைய ஆலயம். எத்தனையோ சிறப்பு இருக்கிறது என்றாலும் இந்த ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த ஆலயத்தை பற்றி ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள். அந்த ஒரு புஸ்தகத்துக்கு அவருக்கு பத்மஸ்ரீ கொடுக்கணும் சார். அந்த ஒரு புஸ்தகத்துக்கு அவருக்கு பத்மஸ்ரீ கொடுக்கணும் சார். தமிழக அரசு கூட ஒரு பெரிய விருது கொடுக்கணும் அவருக்கு. அப்படி ஒரு புத்தகம் அந்த ராஜராஜனை பற்றிய ராஜேஸ்வரம் அந்த கோயில், அந்த புத்தகம் அவ்வளவு அருமையான ஒரு புத்தகம். இப்ப மேல கோபுரம் இருக்கு. கோபுரத்துல போய் மேல ஏறி ஒவ்வொரு சிற்பத்தையும் நம்மால பார்க்க முடியுமா? என்னென்ன சிற்பம் எப்படி எப்படி இருக்கு நம்மால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா ஒவ்வொன்றை பற்றிய தகவலும் அந்த புஸ்தகத்துல இருக்கு. ஒவ்வொரு சிற்பத்தை பற்றிய தகவலும் அதுல இருக்கு. நாட்டிய கரணங்கள் எவ்வளவு இருக்கு, அத்தனை கரணங்கள் இங்க உள்ள செதுக்கப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் இந்த கோயிலுக்குள்ள செதுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கான அடையாளம் அந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கு. இதை எதுக்காக சொல்லுகிறேன், இந்த ஆலயம் சுலபத்தில் கட்டப்பட்ட ஒன்று அல்ல, ஒரு வரலாற்று சிறப்புடையது. இந்த கோயில் எங்க திரும்பினாலும் ஒரு கல்வெட்டா இருக்கும், எங்க திரும்பி பார்த்தாலும் கல்வெட்டா இருக்கும். இன்னும் தமிழ்ல தான் இருக்குன்னு நம்புறேன். எல்லா கல்வெட்டுமே ஒவ்வொரு வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிற கல்வெட்டு. இந்த கோயில் வரலாற்றை உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒப்பற்ற ஒரு பெரிய வரலாறு. அந்த குடவாயில் பாலசுப்ரமணியம் ஒரு வார்த்தை எழுதுறாரு, இவன் கோயில் கட்டிட்டு கல்வெட்டு போட்டானா இல்ல கல்வெட்டு போடணும்னே இவ்வளவு பெரிய கோயில் கட்டினானா? ஏன் என்ன பார்த்தாலும் கல்வெட்டு. தன்னுடைய ஆட்சி, நிர்வாகம், திறமை. ஐயா, ஒரு கோயிலுக்கு ஒரு செப்பு திருமேனி கொடுக்கிறாருன்னு வச்சுங்க. அந்த கோயிலுக்கு ஒரு சிலை கொடுக்கிறார். அந்த சிலையோட உயரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த சிலை எத்தனை விரல் அப்படின்னு கணக்கு இருக்கு. அந்த சிலையோட உயரம் என்ன, அதுக்கு என்னென்ன நகை கொடுத்திருக்கிறாரு, அந்த நகையில என்னென்ன பொருள் இருக்கு, அது உள்ள முத்து இருக்கா, பவளம் இருக்கா, என்னென்ன இருக்கு, எல்லாமே கல்வெட்டுல இருக்கு. இப்படி எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்படி வச்சே சிலையை கொண்டு போடுறாங்க. எல்லாத்தையும் கல்லிலேயே செதுக்கி வச்சிருக்கிறான். அவன் எவனும் கொல்லப்படாது. அதாவது கொடுத்த ஒவ்வொரு சிலையை பத்தி ஒரு தகவல், இது இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டியல். எதையும் ஆவணப்படுத்த வேண்டும் என்பதில் ராஜராஜனுக்கு அப்படி ஒரு பெரிய ஆர்வம். நீங்க ஒரு ஆட்சி என்று வருகிற போது சில வகையான கடுமையான செயல்களை நடத்தி இருக்க வேண்டி இருக்கும். கண்டிப்பாக ஆளுகிறவர்கள் எளிமையாக மட்டுமே இருந்துவிட முடியாது. கடுமையாக இருக்க வேண்டிய நேரம் ஒன்று உண்டு. அதனால் சில பேருக்கு சில வருத்தங்கள் ஏற்படுவதும் வாய்ப்பு. அதனால் வரலாற்றில் சில பேர் ராஜராஜ சோழனை பற்றிய விமர்சனங்களையும் வைக்கிற வழக்கம் உண்டு. நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கணும். நம்ம மேல ஒரு விமர்சனம் வைக்கிற போது கூட பெருசா நம்ம அதை சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு கருத்து இருக்கிற போது எதிர்கருத்து ஒன்று உருவாகும். அதை பெருசுபடுத்தக்கூடாது. அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு பழக வேண்டும். சார், மனுஷனே எப்படிப்பட்டவன்னா, நீங்க ராஜராஜ சோழனை விடுங்க, நம்ம சாதாரண ஆளே எடுத்துங்களேன். இவன் என் நேரத்தில் எப்படி நடந்துக்குவான்னு தெரியாது சார். 22,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்மார்ட் போனை வாங்குற பணமும் இவனுக்கு இருக்குது. கீரைக்காரிட்ட 2 ரூபாய் பேரம் பேசுற அல்பத்தனமும் இவனுக்கு இருக்கு. நீ 22,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்குற போது ஒண்ணுல வாங்கிடுற. கீரைக்காரிட்ட வாங்கும் போது 2 ரூபாய் குறைக்க முடியுமா, 1 ரூபாய் குறைக்க முடியுமான்னு பேரம் பேசுற. உன்னை எதுல சேர்க்கிறது? உன்னை எதுல சேர்க்கிறது? மனுஷன் இருந்தா 2 வகையான பர்சனாலிட்டி கலந்துதான் இந்த உலகத்துல இருக்கும். ஏன்னா ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில 2 முகங்கள் பேசப்படுகிறது. அவன் தமிழ் மீது காட்டிய ஆர்வம், தமிழ் மீது வைத்திருந்த மரியாதை, தமிழுக்கு கொடுக்க வேண்டிய இடம் என்று கொண்டாடிய சிறப்பு. இல்ல வைதிகத்துக்கு இன்னொரு பக்கத்துல அது மாதிரி வைதிகர்களுக்கு கொடுத்த தானங்கள், இது ஒரு பக்கத்துல பேசப்படுகிறது. அப்போ வரலாற்று ஆராய்ச்சியாக கேள்வி கேட்கிறாங்க, இவன் தமிழ் மரபை காப்பாற்றினானா
இல்ல வைதிக மரபுக்கு அடிமைப்பட்டானா என்று ஒரு பெரிய சர்ச்சையை எழுப்புகிறார்கள். நான் அதை பத்தி கூட என்னுடைய யூடியூப்ல பேசும்போது சொல்லியிருந்தேன். ஒரு எல்லைக்கு மேல் போகிறவர்கள் வேதங்களை மிகைப்படுத்த முடியாது. சமண பௌத்த மதங்களோடு கூட சமரசம் செய்து கொண்டான் ராஜராஜ சோழன். நீங்க மேல போக போக என்ன ஆகும்னு கேட்டா, எல்லா சமயத்தையும் அரவணைத்து போக வேண்டும் என்ற கட்டாயம் எப்போது மேலே இருக்கிறவர்களுக்கு இருக்கும். சமண பௌத்த மதங்களை கூட அரவணைத்துக் கொண்டார். உறுதியான சிவபக்தனாக இருந்தால் கூட பெருமாள் கோயிலுக்கு நிலம் கொடுக்கிறார். பெருமாள் கோயிலுக்கு நிலம் கொடுத்தது பெரிதல்ல, திருவாய்மொழி தேவர் என்று பெருமாள் சார்ந்த திருவாய்மொழி என்பதற்கு உதவி செய்ததால் திருவாய்மொழி தேவர் என்ற பட்டத்தையும் பெற்றுக் கொள்கிறார் ராஜராஜ சோழன். நாம செய்வனா இருக்கலாம், மனதளவுல செய்வனா இருக்கலாம் ராஜராஜ சோழன். ஆனா மக்கள் விஷ்ணுவை கும்பிடுகிற போது தர வேண்டிய மரியாதை கொடுக்கணும். சார், ஆட்சியில் இருக்கிறவர்கள் அவர்கள் கருத்தை திணிப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, மக்கள் கருத்தை மதிப்பது என்பதுதான் மிகச்சரியான ஆட்சிக்குரிய இலக்கணம். எப்போதும் என் கருத்தை திணிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அது நீண்ட காலத்துக்கு வட்டி ஒட்ட முடியாது. நான் மக்கள் கருத்தை மதிக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக மன்னராட்சி முறையில் கூட மக்களாட்சி தத்துவத்தை போல் வாழ்ந்து காட்டுகிறார். அவன் வழிபட்ட தெய்வம் வேறு, அவன் மனதில் இருக்கிற கருத்து வேறு என்றாலும் சமரசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அதிக அக்கறை எடுத்துக் கொள்கிறார் ராஜராஜ சோழன். அவனுடைய எத்தனையோ பன்முகமான பெருமைகள் இருக்கின்றன. இது எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறதா இருந்தால் நாள் கணக்கா நம்ம செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றாலும் அவனுடைய தனித்த சிறப்பு இப்ப நமக்கு வரலாற்றுல இந்த கோயில் இருக்கு. ஐயா, இந்த கோயிலுக்கு எவ்வளவோ சிறப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க வரலாறு. நீங்க டெல்லிக்கு போறீங்க, ஆக்ராக்கு போறீங்க, உலக அதிசயம்னு ஒரு இடத்தை பாக்குறீங்க. அந்த இடத்துக்கு என்ன பேரு? தாஜ்மஹால்னு பேரு. உண்மையிலேயே தாஜ்மஹால் பளிங்கு கல்லில் எழுதப்பட்ட கவிதை தான். இப்ப டில்லி மாசுபடுகிற போது தாஜ்மஹாலும் சேர்ந்துதான் மாசுபடுகிறது. அந்த அவ்வளவு டெல்லியில இப்ப ஏற்பட்ட காற்று மாசு காரணமாக தாஜ்மஹாலும் வீணாயிட்டு தான் இருக்கு. அதை ஒண்ணு யாரும் மாற்ற முடியாது. தாஜ்மஹால் ஒரு வரலாற்று சிறப்புடைய கல்லில் எழுதப்பட்ட காவியம்னு சொல்றான். கல்லில் வரையப்பட்ட காவியம் உண்மை. ஆனா எவ்வளவு யோசிச்சாலும் அது அவன் கொண்டாட்டி, நமக்கு என்ன வந்தது? இந்த தெளிவு நமக்கு வரணுமா இல்லையா? அது அவன் கொண்டாட்டிக்கு சமாதி வச்சிருக்கிறான். இப்ப எல்லாருக்குமே அவன் கொண்டாட்டிக்கு சமாதி வைக்கணும்னு ஆசைதான். போதாதானே சார் வைப்பான், போகாட்டி எப்படி சார் வைப்பான்? பொதுவா சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த இடத்துல அதிகமா சிரிச்சது ஏன் சம்சாரம் தான் சார். நீங்க ஒரு வேடிக்கை சொல்ற பாருங்களேன். ஒரு டைவர்ஸ் கேஸ் என்கிட்ட வந்து சார் கவுன்சிலிங்காக வந்தாங்க சார். சில சமயம் எப்பாவது பர்சனல் கவுன்சிலிங் சில பேர் கேட்பாங்க, வழி இல்லாம உட்காந்துருவார். என்னடா டைவர்ஸுக்கு காரணம் நீங்க நம்பவே மாட்டீங்க. என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா பையன் சொல்றான், சார் அவளுடைய டேஸ்ட் என் டேஸ்ட் வச்சே வரல சார். என்னடா அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் இவ வந்து சொல்ற, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லு பார்ப்போம். எப்போ இவன் காலம்பரை எந்திரிச்சு காப்பி குடிக்கிறதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது பொண்டாட்டி கேட்கறா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. இவன் சொல்லிட்டு இப்படியே யோசிச்சுட்டு, இன்னைக்கு என்ன கிருத்திகையாம்னா, இவன் அந்த மாதிரி கேட்சு கோயில் சுத்துறாள். இவன் கிருத்திகையாம்னா அவன் சொன்னா நாசமா போச்சு. இந்த காப்பியை குடிச்சிட்டு யோசிச்சு வை, அப்பவாது உனக்கு மூளை வருதா பாப்போட்டு உள்ள போயிட்டான். இவன் காப்பியை குடிச்சு யோசிக்கிறாள், கிருத்திகையும் இல்லை, சஷ்டியும் இல்லை, என்னன்னு தெரியல, என்ன விசேஷம்னு கேட்கிறாள். என்ன விசேஷம்னு கேட்கிறாள். கடைசியா வந்த உடனே வெக்கத்தை விட்டு கேட்டான், அது என்னன்னு சொல்ல அப்படின்னா, அஜித்துக்கு வெட்டிங் அனிவர்சரி. அஜித்துக்கு வெட்டிங் அனிவர்சரி. அது அவன் கொண்டாடி சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே ஓடி இவன் கொண்டாடி சந்தோஷப்படுறதுக்கு அதுல என்ன இருக்கு? நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. என்னதான் தாஜ்மஹால் நீங்க பம்படிச்சு மேல தூக்கி நம்ம பெருமையா பேசினா கூட அது அவன் மனைவியின் சமாதி. தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டினானே ராஜராஜ சோழன், அவன் குடும்பத்துக்கு கட்டியது அல்ல, இந்த உலகமே வணங்க வேண்டிய சிவபெருமானுக்கு கட்டப்பட்ட கோயில். சார், சிங்கப்பூர்ல இருக்கிறார் இல்லையா லீ குவான், சிங்கப்பூரின் தந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த லீ குவான் வந்து தன்னுடைய கடைசி காலத்துல ஒரு புக் எழுதுறார், ஒரு பியூட்டிஃபுல் புக் எழுதியிருக்கிறார், எப்படி சிங்கப்பூரை உருவாக்குனேன். அவர் சொல்றாரு, மலேசியால இருந்து நாங்க சுதந்திரம் வாங்கிட்டு வெளியே வந்தோம், என் முன்னாடி ரெண்டே ஆப்ஷன் தான் இருந்தது. ஒண்ணு, என்கிட்ட ஆட்சியை கொடுக்குறாங்க, ரெண்டே ஆப்ஷன் தான் இருந்தது. ஒண்ணு, கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு என் குடும்பத்தை உலகத்துல பணக்கார குடும்பமா என்னால் ஆக்கியிருக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன் நம்பர் 1, அது முதல்ல இருக்கு. இரண்டாவது ஆப்ஷன், என்னுடைய குடும்பத்தை பெரிய பணக்கார குடும்பமாக்கலாம். ஆப்ஷன் 2,
இந்த சிங்கப்பூர் நாட்டை பணக்கார நாடாக்கலாம். என் முன்னால இருந்த 2 ஆப்ஷன், ஒண்ணு என் குடும்பத்தை பெரிய பணக்கார குடும்பமாக்கலாம், ஆப்ஷன் 2 இந்த நாட்டை பணக்கார நாடாக்கலாம். நான் ஆப்ஷன் 1 எடுத்துக்கல, வேண்டான்னு எடுத்துக்கல, ஆப்ஷன் 2 எடுத்துக்கிட்டேன். சிங்கப்பூர் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. சார், நான் வந்ததால என் குடும்பத்துக்கு நன்மை அப்படிங்கிறது தனிப்பட்ட சந்தோஷம். நான் வந்ததால நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நன்மை என்கிற போது எத்தனை பெரிய சந்தோஷம். ஷாஜகான் கட்டிய சமாதியினாலே அவன் மனைவிக்கு தான் காவியம் எழுந்தது. ஆனால் ராஜராஜன் கட்டிய கோயிலால் தமிழ்நாட்டில் சமய மறுமலர்ச்சி, தமிழின் மறுமலர்ச்சி, கலையின் மறுமலர்ச்சி எல்லாமே ஏற்பட்டது. அப்ப எவ்வளவு பெரிய வெற்றி ராஜராஜ சோழனுடைய அந்த அந்த அணுகுமுறை, எத்தனை பெரிய வெற்றி. அந்த பெருவுடையார் கோயில்ங்கிற பாரம்பரியத்தை நாம காப்பாற்றணும். சார், முடிஞ்ச நான் தீர்ப்புரைன்னு ஒண்ணு சொல்லணும். தீர்ப்புரைக்கு நீங்க எவ்வளவு பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு இந்திய மக்களுக்கே ஒரு குணம், தீர்ப்பை எவனும் மதிக்கிறது இல்லை. எந்த தீர்ப்பையும் எவனும் மதிக்கிறது இல்லை. அப்புறம் நான் ஒரு தீர்ப்பு வழங்கலான்னு சொல்லி அப்ப நீங்க இருப்பீங்களோ புறப்படுவீங்களோ யாருக்கு தெரியும். அதனால முதல்லயே நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை பத்தி ஒரு குருடா கிளப்பி விட்டுருக்கிறார், கவனிச்சிருக்கீங்களா? சார், இங்க வந்தா போஸ்ட் போயிடும், இங்க வந்தா உங்களுக்கு அது போயிடும், இது போயிடும். சார், இது காதுல பூ வைக்கிற வேலை சார், இது காதுல பூ வைக்கிற வேலை சார். கொஞ்சம் தமிழர்கள் முடிச்சுக்கணும் சார். இந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியும், இந்த கோயில்ல வந்துட்டா ஏதோ காரியம் கெட்டு போயிடுங்கிற மாதிரியும் திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு யாராவது யோசிச்சிங்களா? இப்ப நாம பார்க்கிற இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் கோயிலாக இன்றைக்கு உங்கள் கண்முன்பு தெரிந்தால் கூட ஒரு சின்ன வரலாற்று போர் இல்ல, வரலாற்று போட்டி அதற்குள்ள இருக்கிறது. சைவர்களுடைய கோயில் சொன்னா சிதம்பரம் தான் பெரிய கோயில். அந்த சிதம்பரம் பெரும் கோயில்ல தமிழுக்கு தரப்பட வேண்டிய மரியாதை தரப்படவில்லை. என்ன இருந்தாலும் நம்முடைய திருமுறை கண்ட சோழன் நம்ம ராஜராஜனை பாராட்டுறவே. ஏன் பாராட்டுறோம்? காப்பாற்றப்பட வேண்டிய தேவாரம் போன்ற அருமையான நூல்களை, திருமுறை நூல்களை கோயிலுக்குள்ளே பூட்டி வைத்திருக்கிறார்கள். அது வெளியில கொண்டு வர வேணும்னு ராஜராஜ சோழன் விரும்புகிறார். அதோட சுலபமா நடக்கல, படாத பாடுபட வேண்டி இருந்தது. ஒருவேளை அப்போது ராஜராஜனுடைய மனதிலே ஒன்று பதிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் தமிழுக்கு தரப்பட வேண்டிய மரியாதை தருவதற்கு ஒரு கோயில் உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு, இது தமிழுக்கு மரியாதை தருகிற கோயிலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த கோயிலை உருவாக்கி இருக்க வேண்டும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா 3 பேர். செம்பியன் மாதேவி அவனுடைய பாட்டி, குந்தவை அவனுடைய அக்கா, குந்தவை அவனுடைய மகள். 3 பெண்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆளுமை உடையவர்கள். செம்பியன் மாதேவி பாட்டி, பாட்டியால வளர்க்கப்பட்டவர். குந்தவை சகோதரி, அவருடைய மகளுக்கும் குந்தவைன்னு பேரு. அவங்க தேவார திருமுறைகள்ல ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள். அந்த திருமுறை வழிபாட்டில் அதிக ஈடுபாடு உடையவர்கள். அப்போ யோசித்திருக்க வேணும், ராஜராஜனுடைய மனதில் அந்த விதையை போட்டிருக்க வேணும். என்ன, இந்த என்னதான் இந்த உலகத்தில் கோயில் என்று தோன்றினாலும் சிதம்பரம் கோயிலில் தமிழுக்கு தரப்பட வேண்டிய மரியாதை தரப்படவில்லை என்றால், தமிழுக்கு தரப்பட வேண்டிய மரியாதை தரப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவான கோயில் தஞ்சை பெரிய கோயில் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். மானமுள்ள தமிழர்கள் மதிக்க வேண்டிய கோயில் தஞ்சை பெருங்கோயில். இந்த கோயிலை பற்றி யார் என்ன தவறான தகவலை பரப்பினாலும் நம்பாதீர்கள், நம்பாதீர்கள், நம்பாதீர்கள். இங்கு மூலமூர்த்தி ஆற்றல் உடையவர். காரணம், தமிழின் வடிவமாக இருக்கிறார். தமிழ் தெய்வ மொழி, அதற்கு இருக்கிற தகுதியும் மிகுதியும் இந்த உலகத்தில் அழிக்கப்பட முடியாது. எனவே ஆற்றல் வாய்ந்த இந்த கோயிலை பற்றி யார் என்ன தவறான தகவலை பரப்பினாலும் நம்பாதீர்கள். ஒருவேளை அதையெல்லாம் உண்மையாக இருக்கும் என்ற எண்ணம் இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், இறைவன் சார்பில் இருந்து சொல்லுகிறேன், இந்த கோயில் அருளுடைய கோயில், ஆற்றலுடைய கோயில், திறனுடைய கோயில், வருவாரை வாழ வைக்கிற கோயில், உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய கோயில். ஒருபோதும் இதனால் இந்த கோயிலால் எவனுக்கும் எந்த தாழ்வும் வராது என்பதை இன்றைக்கு சத்தியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட ஆற்றலுடைய பெரும் கோயில் இந்த திருக்கோயில். இந்த ராஜராஜ சோழனை பற்றி எத்தனை கோணத்தில் வேண்டுமானாலும் நாம் ஆராய்ச்சி செய்யலாம். அதுல இன்றைக்கு 2 தலைப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி திறனா, பக்தி பணியா என்ற ஒரு தலைப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆட்சியை ஒழுங்குபடுத்தி, நில அளவை முறையை ஏற்படுத்தி, அளப்பதற்கான கருவிகளை உண்டு பண்ணி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சு, முழுக்க எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி, கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக தேர்தல் முறையை, உத்தரமேரூர் தேர்தல் முறையை ஒரு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி, எல்லாமே ஒரு பெரும் சாதனை செய்த பெருமை ராஜராஜ சோழனுக்கு உண்டு.
இந்த கோயில் இல்லை, ஆயிரக்கணக்கான திருப்பணிகள், ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு பல்வேறு கொடைகள் என்று கொடுத்து பக்தி பணி செய்த பெருமையும் ராஜராஜனுக்கு உண்டு. அதனால் இதில் இரண்டில் எது அவனுடைய பெரும் புகழுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை ஆராய்வதற்காக 4 சிந்தனையாளர்கள் இந்த மேடையை இப்போது அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே பாருங்க, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கடல் போல் மக்கள் இருக்கிறார். ராஜராஜ சோழன் கடலையே ஏரியா ஆக்கினது. கடலையே ஏரியா ஆக்கி நம்மால் கடலை ஏரியாவா ஆக்குவானே ஒழிய ஏரியா ஆக்க மாட்டான். அவன் கடலை ஏரியா ஆக்கணும். ஏரியா ஆக்கி படகு விட்டு இந்த நாட்டுல பிற நாட்டுக்கு போய் ஜெயிச்சு இன்னொரு நாட்டுல போய் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பரப்பின இந்திய மாமன்னன் எடுத்தாது இவர் தானே சார். அப்பேற்பட்ட ஆட்சி திறனுடைய பெருமை மிக்க ஆளுமை பண்பு நலன் சாய்ந்தவர் ராஜராஜ சோழன். அது ஆட்சி திறன் என்ற அணிக்கு மிகப்பெரிய என்னுடைய நெருங்கிய நண்பர் பேராசிரியர், பண்பாடு மாறாமல் பேசுகிற அருமையான நாவலர் பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் அந்த தரப்பை முன்வைத்து வருகிறார். இல்ல பக்தி பணி தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ராஜராஜனையே பக்திக்கு திருப்பினது செம்பியன்மாதேவி ஒரு குந்தவை. அது மாதிரி இன்றைக்கு பட்டிமண்டப குந்தவையாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ராமசௌந்தரவல்லி அவர்கள். இந்த தலைப்பு அப்படியே பக்தி பக்கமாக திருப்புறாங்க. பக்தி பணிதான் என்பதை பேசுவதற்காக பேராசிரியர் ராமசௌந்தரவல்லி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆட்சி திறன் என்ற அணியிலே என்னுடைய அருமை தம்பி நகைச்சுவை நாவலர் திரு மோகனசுந்தரம் அவர்கள். அவர் பேச்சை கேட்டா பிபி குறைஞ்சிரும், சக்கரை கண்ட்ரோலுக்கு வந்துடும், எல்லாரும் சௌகரியமா ஆயிடுவாங்க, சந்தோஷமா சிரிப்பாங்க. ஆனா அவ்வளவு உண்மையான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. மகிழ்ச்சியா இருக்கலாம். இன்னைக்கு அவர் ராஜராஜனை பத்தி பேசுறதால உண்மை பேசுவார் என்று எதிர்பார்க்கிறேன். அமெரிக்கா போயிருந்தோம், நானு அவரு பரிசு சுல்தான் 3 பேர் போயிருந்தோம். அமெரிக்கால ஒரு பட்டம் கொடுத்தாங்க, நகைச்சுவை நாயகரா. நான் சொன்னேன் கரெக்டா கொடுப்போம், வயகரான்னு யாராவது காரணம் வாங்கி போறான். நகைச்சுவை நாயகரா அப்படி அப்படி நகைச்சுவை அவருக்கு கொட்டு. அதுவும் பேராசிரியர் விஜய் சுந்தரி அவர்கள். சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் மேடையில பட்டிமண்டப மேடையில அவங்க மாதிரி பேசவும் ஆள் இல்லை, பாடவும் ஆள் இல்லை. அப்படி ஒரு அருமையான குரல் வளம், அப்படி ஒரு அருமையான இசை ஞானம், மிகச்சிறந்த பேராசிரியர் நம்முடைய விஜய் சுந்தரி அவர். பாருங்க, ரசிகர்கள் பாருங்க எவ்வளவு பேர் பாருங்க. அப்படியே கடல் மாதிரி. இப்ப நான் நடுவரை போய் உட்கார்ந்த உடனே எல்லா தலையையும் என்ன ஆரம்பிச்சேன். நான் தீர்ப்பை சொன்ன போது இவ்வளவு தலை எனக்கு மிஞ்சணும். அது குழம்பு கொதிக்க வச்சு எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்கலாம். அப்படி ஏதாவது போறதா இருந்தா கொத்தா போங்க, கொத்தா போகாது. நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல். இது ஒரு அருமையான சன்னதி, ஒரு ஆற்றல் வாய்ந்த வீரமும் பக்தியும் துலங்குகிற அருமையான பேரிடம். என்ன சார், வாசல்ல இருந்து நடந்து வரும்போதே பாருங்களேன் எவ்வளவு பிரம்மாண்டம், எவ்வளவு பிரம்மாண்டம். பிரகத் அப்படிங்கிற வடமொழி சொல்லே பெருசை குறிக்கும். பிரகத் பெருசு பெருசு பெருசு, பிரகதீஸ்வரர், பிரகத நாயகி, அதாவது எல்லாமே பெருசு அப்படிங்கிற தாட். இந்த பிரம்மாண்டமான கோயில்ல நாம் இருக்கிற ஒரு பெருமை.